என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். மகாபாரதம் என்கிற பெரிய இதிகாசத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒரு பகுதி தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையில அர்ஜுனன் அந்த பெரிய போர்க்களத்துல தன்னோட உறவுக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு, நான் சண்டை போட மாட்டேன்னு காண்டீபத்த நழுவ விட்டுருவான். அதாவது அவனோட வில்ல கீழ போட்டுருவான். அந்த சமயத்துல கிருஷ்ணர் அவனுக்கு நியாய தர்மங்கள உபதேசம் செய்வாரு. இது அவனுக்கு மட்டும் சொன்னதல்ல, நமக்கும் சொன்னது தான். நாமும் இந்த வாழ்க்கை என்னும் குருட்சேத்திர போர்ல தான் இருக்கோம். ஏன்னா, நம்மளது வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். இந்த போர்க்களத்துல நாம எதை பற்றினால், இந்த போர்க்களத்திலிருந்து நமக்கு விடுதலை, வெற்றின்றத கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் உபதேசிக்கல, நமக்கும் உபதேசிச்சிருக்காரு. பகவத்கீதைய படிக்கிறது இந்த காலகட்டத்துல, இந்த பிஸியான சூழ்நிலையில ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில, இதுபோல YouTube நமக்கு நெறைய விஷயங்கள பயன்பாடா இருக்கு. இந்த YouTubeல உங்களுக்காக பகவத்கீதைன்ற தொடர நான் வழங்க இருக்கேன். உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்தா, உங்க ஆதரவ நான் ஆதரவளிக்கிறேன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை பொறுத்து நான் இதை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். எல்லோரும் ஆதரவு தாருங்கள். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்னால உங்களுக்கு இந்த தொடர் மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். தினமும் 11 மணி, இல்லை என்றால் 12 மணி. இந்த டைமுக்குள்ள நானு இத டெலிகாஸ்ட் பண்ண இருக்கேன். அனைவரும் மிஸ் பண்ணாம பாருங்க. பகவத்கீதையில 700 ஸ்லோகங்களும் 18 அத்தியாயங்களும் இருக்கு. இத நாம நம்மளுடைய அறிவுக்கு பயன்படுத்திக் கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதே சமயத்துல முக்தி என்கிற நிலையையும் நம்ம சீக்கிரமா அடையலாம். நன்றி, வணக்கம். ஆதரவு தாருங்கள்.